Good evening students. Today we will see the current affairs analysis dated from 5th Feb 2026. The first article, Namaste scheme. So national mechanization, national action for mechanization of sanitation, mechanized sanitation ecosystem. இது வந்து லான்ச் பண்ணப்பட்டதோட பர்பஸ், there are sewages, அப்புறம் ஸ்வீப்பர்ஸ், ஸோ அப்புறம் ரேக் பிக்கர்ஸ். இவங்க வந்து நார்மல் ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறதுக்காக எந்த ஒரு மெக்கனைசேஷனும் இல்லாமல் கீழே இறங்கி க்ளீன் பண்ணும்போது வாயுகள் தாக்கி இறந்து போவாங்க. அது அவங்களுக்கு நோய் வர்றதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக த கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் திஸ் ஸ்கீம் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கீழே வருது. ஸோ டு எலிமினேட் தி டெத் இன் தி செப்டிக் டேங்க் ஏரியாஸில் வந்து க்ளீன் பண்ணும்போது ஹியூமனைஸ்டு கிளீனிங், மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ், அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இது கொண்டு வந்தாங்க. சரியா? ஸோ இப்போ நியூஸில் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்தியா முழுவதும் Feb 3 வந்து எனிமரேஷன் முடித்து இவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. எனிமரேஷன், ஸோ நம்பர்ஸ் எடுத்ததில் 35 states, that is 28 plus 7 யூனியன் டெரிட்டரிஸ் கூட சேர்த்து 35 ஸ்டேட்ஸில் வந்து எடுக்கப்பட்டுச்சு. அதில் மொத்தம் 1.52 lakh ஒர்க்கர்ஸ் ஆர் தேர். சீவேஜ் க்ளீன் பண்ணுறவங்க, இல்லைன்னா மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ், ரேக் பிக்கர்ஸ்னால் குப்பைகளை பிறக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகளை செய்கிறவங்க 1.52 lakhs பீப்புள்ஸ் இருக்காங்களா இந்தியா ஃபுல்லாக. அதில் அதிகமாக இருக்கக்கூடியது இது வந்து உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தேவைப்படும். ஸோ மார்ஜினல் கம்யூனிட்டிஸ், தட் இஸ் SC, ST, OBC, ஜெனரலும் இருக்காங்க வேலை செய்கிறவங்க. 60.3 ஆர் ஃப்ரம் SC கம்யூனிட்டி, ஆர் யூ கேன் டேக் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் இனிமேல் வராது உங்களுக்கு டேட்டாஸ். சரியா? ஸோ நோட்ஸில் இருக்குது. இனிமேல் வராதுன்னா இனிமேல் அடுத்த டேட்டா எப்போ வருதோ அப்போ தான் நம்ம பார்ப்போம். அதனால் இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கொஸ்டின்ஸ் வரும்போது அதை எழுதுறதுக்கு தான் சொல்கிறேன். மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ரிலேட்டடாக எழுதுனா இந்த டேட்டாஸை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இது கவர்மெண்ட்டோட டேட்டா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டில் வந்த டேட்டா. இட் வாஸ் ரிலீஸ்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். SC 60.3, 92,089 பீப்புள் இருக்காங்க மொத்தம். அப்புறம் ST எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் 10.5% பாப்புலேஷன் ஆர் 16,077 பீப்புள்ஸ். OBC எடுத்துக்கிட்டா 13.7 ஆர் 2,954. ஜெனரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10.7, தேர் ஈக்குவலன்ட் டு ST ஆர் 16,329. டோட்டல் எல்லா கேட்டகரி பீப்புளும் இதில் இருக்காங்க. ஸோ ரேக் பிக்கர்ஸாக இருக்காங்க, சீவேஜ் கிளீனர்ஸாக இருக்காங்க, மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸாக இருக்காங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு வி ஹேவிங் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் ப்ராகிபிஷன் ஆக்ட் 2013 இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. அந்த ஆக்ட் அடிப்படையில் இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வி ஹேவிங் அ ரோபோட். வாட்ஸ் த நேம் ஆஃப் த ரோபோட்? சொல்லுங்கள் பார்ப்போம். நம்மளோட டெபுட்டி CM தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் லான்ச் பண்ண, அவரோட தொகுதியில் லான்ச் பண்ணாங்க. அவரோட தொகுதி தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். ட்ரிவாண்ட்ரமோட இன்ஸ்டிடியூட், IIT மெட்ராஸ், அப்புறம் பேண்டிகூட். இட்ஸ் அ ஹியூமன் மாடலில் இருக்கக்கூடிய, ஹியூமன் மாடலில் மெக்கனைஸ்ட் ரோபோட். ரொம்ப பெருசாக இருக்கும்.
இது வந்து ஹியூமன்ஸ் இறங்காமலே அந்த மேன்ஹோல்னா தெரியும், நம்ம ரோடுகளில் பார்க்குறீங்களே, அதில் வந்து இருக்கக்கூடிய குப்பைகள் அந்த வேஸ்ட்டு எல்லாமே வர முடியும், ரோபோட்டே க்ளீன் பண்ணும். ஸோ அதுக்காக பில்ட் பண்ணப்பட்டது. சரியா, பேண்டிகூட்டுன்னு பேர். சரியா, இது மறந்துடாதீங்க. அவரோட கான்ஸ்டன்சி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். தென் ஸோ இந்த இதில் ப்ரைவேட் பீப்புளும் ஈடுபடுறாங்க, ப்ரைவேட் கான்ட்ராக்ட் எடுத்து ஈடுபடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கேபிட்டல் சப்சிடி 5 lakhs வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு, மெக்கனைஸ் மூலமாக க்ளீன் பண்ணுறதுக்காக. அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னா, அவங்க கீழே வேலைக்கு ஆள் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு 5 lakhs வரைக்கும் கவர்மெண்ட் வந்து லோன் கொடுக்குறாங்க, சப்சிடி. தென் நமஸ்தே ஸ்கீம் மூலமாக ப்ரொஃபைல் பண்ணுறாங்க, அதான் இப்போ பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபைல்னா எல்லாரோட டேட்டாவை எடுத்து ஐடி கார்டு கொடுக்குறது, ஒரு ஐடென்டிட்டி கார்டு. ஸோ தே கேன் கெட் லோன் ஆல்சோ, அவங்க ரிஜெக்ஷனில் இருக்கும்போது. அப்புறம் ஆக்குபேஷனல் ட்ரைனிங், இவங்களுக்கெல்லாம் என்ன ட்ரைனிங் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்குபேஷனல் ட்ரைனிங், தட் இஸ் சேஃப்டி மெஷர்ஸ். எப்படி அவங்க வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பண்ணால், க்ளவுஸ் யூஸ் பண்ணுறது, காலில் பூட்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் வந்து ப்ராப்பராக கொடுக்குறது. அப்புறம் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமில் இன்சூரன்ஸ் கேட்டகரி, இன்றைக்கி 5 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. இதில் எனிமரேஷன் பண்ணப்பட்டவங்க, ப்ரொஃபைலிங் பண்ணப்பட்டவங்க, அவங்க நேமுக்கு தே வில் கெட் அ இன்சூரன்ஸ் ஸ்டேட்டஸ். ஒரு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் கிடைக்கும். தென் லிவ்லிஹுட் சப்போர்ட் அண்ட் என்டர்பிரைசல் டெவலப்மெண்ட்ஸ், அவங்க வாழ்வாதாரம் மீதி நேரங்களில் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா அவங்களுக்கு வெஹிக்கிள்ஸை வச்சு வண்டி ஓட்டுறதுக்கு அந்த மாதிரியான லோன்ஸ் கொடுக்கறது, ஆட்டோ ஓட்டுறது. ஏன்னா எப்போவுமே அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ மார்னிங் தான் ஒர்க் பண்ணுவாங்க, அப்புறம் தே ஹாவ் சம் ஃப்ரீ டைம்ஸ். அப்போ அதுக்கான லிவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, இதில் இருந்தே அவங்க வேறு வருமானத்தை ஈட்டுற மாதிரி செப்டி டேங்க் வண்டிகள் வச்சுருக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்படி கொடுக்குறாங்க. செப்டி டேங்க் லாரி இருக்குல்ல, அந்த லாரிகள் ஒரு 4-5 லாரி இல்லை ஒரு லாரி வாங்கினாச்சு அப்படின்னா தே வில் கெட் சம் ஆர்டர், அதன் மூலமாக ஒரு வருமானம் வரும். அதான் லிவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குறது. அப்புறம் கவரேஜ் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், எம்பவர்மெண்ட்டும் ஹவுசிங், அர்பன் அஃபேர்ஸ். ஏன்னா அர்பன் ஏரியாவில் உங்களுக்கு ஜெனரல் கேட்டகரி பீப்புள் அதிகமாக ஒர்க் பண்ணுறது அர்பன் ஏரியா. டெல்லியிலலாம் அர்பன் ஏரியாவில் ஜெனரல் கேட்டகரி ஓசி பீப்புள் இதில் அதிகமாக இருக்காங்க. டெல்லி, கோவா 65% பீப்புள் அவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து இதை அதிகப்படுத்துறது. ஸோ எல்லாருக்குமே இது பெனிஃபிஷியல் ஆகிறதுக்காக. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி. நியூக்ளியர் டிட்டரன்ஸ். நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி இன்னைக்கு கரெக்டாக 5ஆம் தேதி ஃபெப் வந்து எண்ட் ஆகுது. ஆக்சுவலாக இது நமக்கு கிடையாது. இட்ஸ் அ ட்ரீட்டி பிட்வீன் ரஷ்யா அண்ட் யூஎஸ்ஏ. ஆக்சுவலாக இது எதுக்கு போட்டாங்க அப்படின்னா 1991, அதுக்கு முன்னாடி 1991 தான் இந்த ஃபஸ்ட்டு ட்ரீட்டி போட்டோம். ஸ்டார்ட் 1ன்னு பேர். இதோட பர்பஸ் என்ன? ஸ்டார்ட்னா மீனிங் என்னென்னா நியூ ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி. கோல்டு வார் டைம் பீரியட் எண்ட் ஆச்சு. கோல்டு வார் டைம் பீரியட், வேர்ல்டு வார் டைம்லலாம் ஆர்ம்ஸ் ரேஸ் அதிகமாக. ஆர்ம்ஸ் ரேஸ்னால் என்னது? வெப்பன்ஸ் குவிக்கிறது. பல 1000 மிசைல்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ ஈரான் அடிக்கிறதுக்கு ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட மிசைல்ஸ் நிறைய இருக்குது. அவங்கள்ட்ட ஏர்கிராஃப்ட்லாம், ஏர் விமானங்கள், ஏர்ஃபோர்ஸ் கிடையாது. ஆனால் அவங்கள்ட்ட நிறைய மிசைல்ஸ் இருக்குது, அவங்க வந்து பதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் தாக்குறதுல கொஞ்சம் டிலே, பயமும் இருக்குது. ஸோ அவங்க நெகோசியேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஆர்ம்ஸ் ரேஸ் அதிகமாச்சுன்னா, வேர்ல்டு ஃபுல்லாக ஆர்ம்ஸ் ரேஸ் அதிகமாச்சுன்னா இட் வில் அஃபெக்ட் வேர்ல்டு ஃபுல்லாகவே. வந்து ஒவ்வொருத்தங்களும் நாங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்கோம், மிசைல்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ த்ரெட் ஃபார் த குளோபல். எப்போ வேணால் எடுத்து யூஸ் பண்ண முடியும். அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, கோல்டு வார் எண்ட் ஆகும்போது 1991 நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ட்ரீட்டின்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் 2011 அதை நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டின்னு கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி 2026 வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆச்சு. 2021 முடிஞ்சிச்சு 10 வருஷம். அப்புறம் 2021 26 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போ 26 அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ எவ்வளோ வெப்பன்ஸ் வேணால் வச்சுருக்கலாம். மிசைல்ஸை வந்து ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்காக. முன்னாடி ரஷ்யா கிட்ட 20,000க்கு அதிகமான 20,000 to 30,000 மிசைல்ஸ் அவங்க வந்து ஸ்டாக் வச்சுருப்பாங்க.
இப்போ எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா யூஎஸ் கிட்ட இருக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், நாட் ஷார்ட் ரேஞ்ச், லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் 5459 யூஎஸ் கிட்ட இருக்குது. ரஷ்யா கிட்ட 5277 தான் இருக்குது. அப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 20,000 30,000 வச்சுருந்தாங்க வேர்ல்டு வார் டைம் பீரியடில். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இதை இந்த ட்ரீட்டி வந்து சைன் பண்ணது. அதன் மூலமாக அவங்க வந்து இதுக்கு மேலே அதிகமாக ஸ்டாக் வைக்கக்கூடாது. இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் வந்து போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ரெண்டு கண்ட்ரிஸையுமே. அவங்களோட ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத போய் பார்ப்பாங்க, பார்க்க அலோவ் பண்ணணும். அதான் இந்த ட்ரீட்டி. இப்போ இந்த ட்ரீட்டி வந்து முடிவடையுது. இனி ரஷ்யா வந்து அவங்க 5000 10,000 20,000 30,000 ஸ்டாக் வைக்க முடியும். இந்த ட்ரீட்டி இஸ் நோ வேலிடிட்டி நவ். அதான் நியூஸ். சரியா? இது நம்ம நாடுக்கு என்ன மாதிரியான யூஸு அப்படின்றதெல்லாம் இங்கே கடந்து சைனா ஹேவிங் ஒவ்வொரு வருஷமும் 100+ மிசைல்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட ஸ்டாக் பைல்ஸில். இன்றைக்கி சைனா கிட்ட 600 மிசைல்ஸ் இருக்குது. யூகே 2015 அவங்க வந்து திருப்பியும் மிசைல்ஸ் வந்து அதிகப்படுத்த ஆரம்பித்தாங்க. யூகே கண்ட்ரி 225 வார்ஹெட்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது. there is a nuclear proliferation treaty, sorry, non proliferation treaty. நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது. So 1967 சைன் பண்ணாங்க. 1970 it came into existence. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா P5+ நான் நியூக்ளியர் வெப்பன் கண்ட்ரி. இது நியூக்ளியர் வெப்பன் கண்ட்ரிஸ், நான் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ரெண்டு குரூப்பிங்காக பிரிக்கிறாங்க. 1967க்கு முன்னாடி யார்கிட்டெல்லாம் நியூக்ளியர் வெப்பன் இருந்துச்சோ அவங்க வச்சுருக்கலாம், மற்ற யாரும் வச்சுருக்கக்கூடாது. அப்படி இருந்த நாடுகள் யாரெல்லாம் அப்படின்னா P5 கண்ட்ரிஸ். ஓவர் த P5 கண்ட்ரிஸ் USA, ரஷ்யானா அன்னைக்கு USSR, அப்புறம் சைனா, யூகே, பிரான்ஸ், ஜஞ்சாச்சா. ஸோ இந்த 5 கண்ட்ரிகள் தான் இன்றைக்கி நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்க முடியும், மற்ற யாரும் வச்சுருக்க முடியாது. இந்த ட்ரீட்டியில் சைன் பண்ணுவாங்க. எல்லா கண்ட்ரியும் சைன் பண்ணாங்க. இந்தியா சைன் பண்ணலை, இஸ்ரேல் சைன் பண்ணலை, பாகிஸ்தான் சைன் பண்ணலை, இந்தியா சைன் பண்ணலை, அப்புறம் சவுத் சூடான், அப்புறம் நார்த் கொரியாவும் வெளியில் வந்துட்டாங்க. சைன் பண்ணாங்க, they came out from that. ஸோ இதனால நம்மக்கிட்ட இன்றைக்கி நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. இப்போ அவங்கள P5 மட்டும் வச்சுருக்கு. நம்ம ஏன் வச்சுருக்கோம், இந்தியா ஏன் வச்சுருக்கு அப்படின்னா we having enemy country, enemy இல்லை, அவர் நெய்பரிங் கண்ட்ரி பாகிஸ்தான் கிட்டே இருக்குது, சைனா கிட்டே இருக்குது. சைனா இஸ் அ பார்ட் ஆஃப் P5 கண்ட்ரி. ஸோ சைனாவும் பாகிஸ்தானும் அதை விடுற வரைக்கும் நம்ம வைக்காமல் இருக்க முடியாது. பிகாஸ் இட் வில் கிரியேட் அ ப்ராப்ளம். உக்ரைனுக்கு இன்றைக்கி நடக்கிற அநீதி மாதிரி ஃப்யூச்சரில் நமக்கு நடக்கலாம். ஆனால் உக்ரைன் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை கைவிட்டாங்க அமெரிக்கா பேச்சை கேட்டு. ரஷ்யாவும் அதை சப்போர்ட் பண்ணாங்க. அன்னைக்கு ரஷ்யாவில் இருந்த அன்னைக்கு இருந்த பிரசிடென்ட், நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவோன்னு சொன்னேன். இப்போ ரஷ்யாவே அவங்கள அடிக்குது. அதனால தான் நியூக்ளியர். அப்போ அவங்கள்ட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா USSR பிரியும் போது சோவியத் யூனியன்ஸ் நிறைய சோவியத் சேர்ந்தது தான் USSR. உக்ரைன் இஸ் அ பார்ட் ஆஃப் USSR. அப்போ உக்ரைனில் தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் இருந்துச்சு ரஷ்யாவோடது. ஆக்சுவல் USSRோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் அவங்க ஸ்டாக் வச்சுருந்தாங்கன்னா உக்ரைன். அப்போ உக்ரைன் பிரியும் போது அவங்ககிட்ட தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ், வேர்ல்டுலேயே அதிகமான நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவங்கள்ட்ட தான் இருக்குது. பட் வாட் ஹேப்பன், எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து அவங்கள நம்பிக்கையை ஊட்டினாங்க. நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இட் வில் த்ரெட் ஃபார் த வேர்ல்டு அப்படின்றதுனால நீங்கள் வந்து இதை கைவிட்டுருங்க, திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க. ஃபைனலி இப்போ அவங்க பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கி அவங்கள்ட்ட நியூக்ளியர் வெப்பன் இருந்துச்சுன்னா ரஷ்யா அடிக்காது. புரியுதா? ஸோ அது மாதிரியான நிலைமைகள் வரக்கூடாதுன்றதுனால தான் we never signed in this treaty. அது மாதிரி we having a nuclear supplier group. இது 1974 நம்ம ஆப்ரேஷன் we did 2 operations. ஒன்று சக்ஸஸ், ஒன்று ஃபெயிலியர். ஆப்ரேஷன் பேர் சொல்லுங்கள். ஆப்ரேஷன்ஸ் நியூக்ளியர் டெஸ்ட் பொக்ரானில் கனெக்ட்னா ஸ்மைலிங் புத்தா ஃபெயில்டு, ஆப்ரேஷன் சக்தி சக்ஸஸ்ஃபுல். 1974 நம்ம ஸ்மைலிங் புத்தா ஆப்ரேஷன் பண்ணும்போது US வேர்ல்டு கண்ட்ரிஸ் வந்து இனி நியூக்ளியர் வெப்பன்ஸ் இந்தியா போன்ற நாடுகள்கிட்ட போனால் அது ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்க, நியூக்ளியர் சப்ளையர் குரூப்னு ஒன்று கொண்டு வந்தாங்க.
அது என்ன பர்பஸ் அப்படின்னா, நியூக்ளியர் டெக்னாலஜி அப்படின்னா நம்ம இன்னைக்கு அணுவிலிருந்து பாம்ஸ் மேக் பண்ணுற டெக்னாலஜி. அணு எதுலேருந்து எடுக்கிறோம்? யுரேனியமை பம்பார்டிங் பண்ணி இது பண்ணுறோம். ஸோ யுரேனியம் தட் இஸ் மிசைல் மெட்டீரியல்னு பேர். இது வந்து நம்ம கையில் கிடச்சிச்சினாலும் நம்ம பண்ண முடியும். ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. இப்போ இந்த என்எஸ்ஜி குரூப்பிங்கில் 48 கண்ட்ரிஸ் இருக்காங்க. அந்த 48 கண்ட்ரிஸ் ஹேவிங் த சோர்ஸ் ஆஃப் மிசைல் கட் மெட்டீரியல் அவங்கள்ட்ட இருக்குது, ப்ளஸ் டெக்னாலஜி அவங்கள்ட்ட இருக்குது. இந்த 48 கண்ட்ரிஸும் இந்த 48 கண்ட்ரிக்குள்ளே தான் ஷேர் பண்ண முடியும். இதை புரியுதா உங்களுக்கு? இதில் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதை கொடுக்க முடியும், மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ 1974 நம்ம நாட்டுக்கு எதிராக தான் இது கொண்டு வரப்பட்டுச்சு. ஃபைனலி நம்ம இன்றைக்கும் ஜாயின் பண்ணலை. பட் இன்றைக்கி நம்ம நாடு வந்து நியூக்ளியர் டிட்டரன்ஸ், நியூக்ளியர் டாக்ட்ரினை நம்ம ரிலீஸ் பண்ணதுனால we are not a threat for the world. 1974 the world countries வந்து ஃபியர் ஆனாங்க. நம்மக்கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்துருச்சுன்னா இட் வில் பி a threat. எப்போ வேணால் அவங்க பயன்படுத்தலாம். நம்ம ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கோம்? நோ ஃபஸ்ட் யூஸ் பாலிசி. எந்த ஒரு ஃபஸ்ட் இதுலேயும் ஒரு நாடை நம்ம அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். செகண்ட் ஸ்ட்ரைக் மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம். செகண்ட் ஸ்ட்ரைக் வந்து பயங்கரமாக இருக்குது. நம்மளை யாராவது நியூக்ளியர் வெப்பன்ஸ் அடித்தா மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அதனால் வேர்ல்டு கண்ட்ரிஸ் ஆர் வெரி காம். இந்தியாவு மேலே ரொம்ப ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. இப்போ என்எஸ்ஜியில் நம்மளை ஆட் பண்ணலாம். நியூக்ளியர் சப்ளையர் குரூப்பில் 49 கண்ட்ரியாக நம்ம ஆட் பண்ணலாம். ஆனால் என்எஸ்ஜியில் ஆட் பண்ணணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. 48 கண்ட்ரிஸும் கன்சென்ஸ் பேசிஸில் the member countries need to support for it. ஒரு புதிய கண்ட்ரி உள்ள வரனா 48 கண்ட்ரிஸும் ஓகே சொன்னால் தான் நடக்கும். அப்போ 48 கண்ட்ரீஸில் சைனா இஸ் தேர். அவன் எப்படி நம்மளை உள்ள விடுவான்? ஸோ அதனால் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு மெம்பர் கிடையாது. 2007 we signed a சிவில் நியூக்ளியர் டீல் வித் அமெரிக்கா. இன்றைக்கி நம்ம ட்ரேட் டீல் பண்ணியிருக்கலாம். அது மாதிரி அன்றைக்கி மன்மோகன் சிங் பீரியடில் பண்ணோம். இந்த ட்ரேட் டீல் என்ன அப்படின்னா டெக்னாலஜியை நமக்கு கொடுக்குறது. சிவில் நியூக்ளியர் டீல், நாட் ட்ரேட் டீல். சிவில் நியூக்ளியர் டீல் என்ன அப்படின்னா நமக்கு டெக்னாலஜி, யுரேனியம் மெட்டீரியல்லாம் கொடுக்குறதுக்கு அவங்க ரெடியானாங்க. நம்ம அதை சைன் பண்ண ரெடியான யூஎஸ் நமக்கு வந்து வேவர் கொடுத்தாங்க. வேவர்னா இதில் இல்லாது இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் we are ready to provide. ஆக்சுவலாக என்எஸ்ஜியில் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் ஃபிசைல் மெட்டீரியல்ஸ் கொடுக்கணும், தட் இஸ் யுரேனியம் கொடுக்கணும், ப்ளஸ் டெக்னாலஜி ஷேர் பண்ணணும். ஆனால் இதில் நம்ம இப்போ மெம்பர்ஷிப் இல்லாத இருந்தாலும் யூஎஸ் என்ன பண்ணாங்கன்னா தே கேவ் வேவர். அதில் நிறைய கண்ட்ரிஸ் இன்றைக்கி நம்ம கூட சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஜப்பான் போட்டாங்க, கனடா போட்டிருக்காங்க, ஆஸ்திரேலியா இஸ் தேர். ஸோ வி ஆர் கெட்டிங் யுரேனியம் ஃப்ரம் வேர்ல்டு கண்ட்ரிஸ். இன்றைக்கி நம்ம கூடங்குளமெல்லாம் அப்படி தான் அமைச்சிருக்கோம். புரியுதா? ஏன்னா நம்மக்கிட்ட இது கிடையாது, அணு உலைகள் அமைக்கிறதுக்கான டெக்னாலஜி நம்மகிட்ட கிடையாது. ரஷ்யா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது இதெல்லாம் கிடைக்கணுன்றதுக்காக தான் 2007 நம்ம அதை சைன் பண்ணனால வேவர் கிடைச்சி நிறைய கண்ட்ரிஸ் அதுக்கப்புறம் நம்ம கூட கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஈவன் வி ஆர் நாட் அ மெம்பர் ஆஃப் என்எஸ்ஜி. என்எஸ்ஜியோட கண்டிஷன் இதில் மெம்பரில் இருக்கவங்களுக்கு தான் கொடுக்கணும். நம்மளும் கான்ஃபிடென்ஸாக இருக்கனால, ஏன்னா 47 கண்ட்ரிஸும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு கண்ட்ரி மட்டும்தான் எதிரியாக இருக்காங்க, சைனா இதில் மெம்பராக இருக்கிறதுல. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ். இந்தியாவுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ரஷ்யா உக்ரைன், ரஷ்யா அந்த நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டிஸ் எண்டட். இனி என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்ன்ற we need to wait and see. The next article related to the carbon capture. Am I right? So carbon capture technology, carbon capture utilization and carbon storage. கார்பன் கேப்சர்னா என்னது? கார்பன் டை ஆக்சைடு நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஆயில் இதில் நான் நேற்றுக்கு சொன்னேன், தெர்மல் பவர் பிளான்ஸில் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. நம்ம பொல்யூஷன்ஸ், இப்போ இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், இண்டஸ்ட்ரியல்லேருந்து வெளியில் போகக்கூடிய புகை, இதை வந்து நம்ம கேப்சர் பண்ணி நம்ம திருப்பி கொண்டு வர்றதுக்கு பேர் தான் கார்பன் கேப்சர்னு பேர். இதை 3 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து போஸ்ட், அப்படின்னா புகை எரிஞ்சு வெளியில் வரும்போது பிடிக்கிறது. இன்னொன்று வந்து ப்ரீ, நம்ம எரிக்கக்கூடிய மெட்டீரியல்லேருந்தே கார்பன் கண்டென்ட்டை எடுத்துடுறது. 3வது வந்து ஆக்சிஜன் கம்பஷன் பேஸில் பண்ணுறது. ஸோ ப்ரீ கம்பஷன்ன்றது, போஸ்ட் கம்பஷன்ன்றது நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனி இருக்குன்னா
ஸ்டீல் பிளான்ட்னு வச்சுக்கோங்க, கோல் எரிப்பாங்க, எரிக்கும்போது புகை வெளியில் வரும். அந்த புகையில் அந்த சிம்னி இருக்கு இல்லையா, அந்த சிம்னியில் என்ன பண்ணோன்னா டீசல்ஃபரைசேஷன் இல்லைன்னா இந்த கார்பன் கண்டென்ட்டை பிடிக்கிற மாதிரி ஃபில்டர்ஸ் வைப்பாங்க. தண்ணி இது பண்ணி அந்த ஃபில்டர்ஸில் அந்த கார்பன் கண்டென்ட்டை பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா மலைகளில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுவாங்க. உடஞ்சி போன மலைகளில் இட் வில் பிகம் ராக் கூட சேர்ந்து அது அப்படியே இருக்கும், அப்படியே மண்ணோடு மண்ணாயிரும். அது மாதிரி ஓப்பன் நம்ம சுரங்கங்கள் பண்ணியிருப்போம்ல, வெட்டி எடுத்துருப்போம்ல, அந்த சுரங்கங்கள் காலியாக இருக்கும், அதில் கொண்டு போய் கொட்டி வைக்கிறது, அதுவும் மண்ணோட மண்ணாயிரும். இந்த மாதிரி பண்ணுறது. ரெண்டாவது என்னென்னா ப்ரீ கம்பஷன். அப்படின்னா முதல்ல கார்பன் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் நம்ம பிளாஸ்டிக் வேஸ்டஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சின் கேஸஸாக மாற்றுவோம். எப்படி மாற்றுவோம் அப்படின்னா க்ளோஸ்டு கண்டெய்னரில் வச்சு வித்தவுட் ஆக்சிஜன் வி வில் பர்ன் இட். அப்போது இதில் என்னெல்லாம் கேஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு, H2, CO2. Carbon is there. Carbon monoxide, H2 and CO2. இந்த gases வந்து ஃபார்ம் ஆகும். இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா when we add water with this, carbon monoxide will convert to carbon dioxide, H2. H2 மட்டும் நம்ம எரிக்கிற யூஸ் பண்ணிட்டு இதை செப்பரேட் பண்ணி எடுத்துடுறது. இதை மட்டும் நம்ம கேஸை பயன்படுத்துறது. புரியுறதா? அப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகாது, ஹைட்ரஜன் வில் பி ரிலீஸ்ட். ஸோ இட்ஸ் நாட் ஹார்ம்ஃபுல் ஃபார் த என்வாயன்மெண்ட். இது ப்ரீ கம்பஷன் மாடலில் எடுக்கிறது. ஆக்சிஜன் கம்பஷன்னா ஃபாசில் ஃபியூயல்ஸில் அதிகமான பியூர் ஆக்சிஜனை பயன்படுத்தி, பொல்யூட்டட் ஆக்சிஜனில் பியூர் ஆக்சிஜனை பயன்படுத்தி எரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர், அது வாட்டர் வேப்பர் அது வெளியில் வரும், கார்பன் டை ஆக்சைடை பிடிக்கிறது. அதை மட்டும் தனியாக பிடிச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா வாட்டர் வேப்பர் ஓகே, நோ ப்ராப்ளம். இதை மட்டும் தெரியும். இந்த 3 மெத்தட் தான் நமக்கு இருக்குது கார்பன் கேப்சரில். கார்பன் கேப்சர் எதுக்கு பண்ணணும்? ஆக்சுவலாக ஆல்ரெடி வி ஹேவிங் எ பொல்யூஷன், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் நம்ம ரிலீஸ் பண்ணோம். கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரொம்ப எஃபெக்டிவ் க்ரீன் ஹவுஸ் கேஸ். அப்போ கார்பன் டை ஆக்சைடு லெவலில் நம்ம கம்மி பண்ணணும். வி ஆர் மூவிங் இன்டு கார்பன் நியூட்ரல். அப்போ நம்ம வெளியில் விடக்கூடியதும் உள்ளே எடுக்கிறதும் ஈக்குவலாக இருக்கணும். அது நம்ம ட்ரீஸ் மூலமாக பண்ணலாம், ட்ரீ அதிகமாக வளர்க்குறது மூலமாக பண்ண முடியும். ஆர்டிஃபிஷியலாக பண்ணணும்னா அங்கே இருக்கக்கூடிய கார்பனை வெளியில் எடுக்கிறது, கேப்சரிங் பண்ணுறது. அப்போ வெளியில் விடக்கூடியதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்காக தான் நம்ம மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட், கார்பன் கேப்சர். ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா வி ஹேவிங் அ டார்கெட் ஆஃப் நான் ஃபாசில் ஃபியூயல் பேஸ்ட். பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டில் நம்ம சைன் பண்ணது நான் ஃபாசில் ஃபியூயலில் 500 ஜிகாவாட்டுக்கான எனர்ஜி கிரியேட் பண்ணப்படணும் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸில் இருந்து. ரினியூவபிள் மட்டும் இதில் 50%. 50% ரினியூவபிள் எனர்ஜி நம்ம எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணக்கூடியது. ரெடியூஸ் 1 பில்லியன் கார்பன் எமிஷன் கார்பன் கேப்சர் மூலமாக, தட் இஸ் ட்ரீஸ் அதிகப்படுத்துறது மூலமாக 1 பில்லியனுக்கான கார்பன் ஸ்டோரேஜை கிரியேட் பண்ணுறது. 45% இன்டென்சிட்டி, கார்பன் இன்டென்சிட்டி வந்து கம்மி பண்ணுறது. அப்புறம் அச்சீவ் நெட் ஜீரோ, சரியா? நியூட்ரலிட்டி, ரிலீஸ் பண்ணுறதும் உள்ளே வர்றதும் ஈக்குவலாக இருக்கணும், தட் இஸ் நெட் நியூட்ரல். அந்த கான்செப்ட் போகிறது. ஆனால் ஐரனி என்ன அப்படின்னா 40 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வி ஆர் ரிலீசிங். அதில் 40 பில்லியன் வெளியில் போகுது, 50 மில்லியன் வி ஆர் கேப்சரிங். 40 பில்லியன் வெளியில் விடுறோம், 50 மில்லியன் வி ஆர் கேப்சரிங். ரொம்ப கம்மி. சேலஞ்சஸ், நம்ம இதை கேப்சர் பண்ணுற டெக்னாலஜிஸ் வேணும், அதில் நமக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. லேக் ஆஃப் இண்டிஜினியஸ் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சாதாரண கம்பெனிஸ் எல்லாம் முடியாது. சிம்னிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது இட்ஸ் எக்கனாமிக்கல் வேல்யூ, ப்ராஃபிட் இருக்காது. கம்பெனிஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அதனால் அவங்க விட்டுருவாங்க அப்படி. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம், சரியா? த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ். டீநோட்டிஃபைட் அண்ட் நாமடிக், செமி நாமடிக் ட்ரைப்ஸ். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுங்க, கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ், அப்புறம் எங்களுக்கு சென்சஸில் தனி ஒரு காலம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெல்லாம் கொடுக்குறாங்கல்ல. அப்புறம் டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ்னால் என்ன அப்படின்னா 1817களில் பிரிட்டிஷர்ஸ் ஒரு சட்டம் வச்சுருந்தாங்க, கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட்னு பேர். கொலோனியல் டைம் பீரியடில் 71ல், சரி, 1871ல். த ரீசன் இஸ் ஒரு குறிப்பிட்ட ட்ரைப், நீங்கள் இந்த ஜெய்பீம் படம் பார்த்தீங்கன்னா தே ஆர் அஃபெண்டர்ஸ், ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஹேபிச்சுவல் அஃபெண்டர், அது ட்ரைப்ஸ்
ஜெய்பி மூவியில் வரும் தெரியுங்களா. ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் அப்படின்னா பிறப்பில் இவங்க என்னன்னா குற்றவாளிகள் அப்படின்னா இவங்க குடும்பமே கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரியான ஹேபிச்சுவல் அஃபெண்டிங், கொலை பண்ணுறது, இந்த மாதிரியான ஹேபிச்சுவல். அதனால பிரிட்டிஷர்ஸ் பீரியட் என்ன பண்ணாங்கன்னா இவங்களை வாட்ச் பண்ணுறதுக்காக ஒரு செட் ஆஃப் ட்ரைப்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா they will be treated as notified tribes. டீநோட்டிஃபைடு இல்லை, நோட்டிஃபைட் ட்ரைப்ஸ். அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் மக்கள் எங்கே போனாலும் அவங்கள கண்காணிப்பாங்க. அது மாதிரி சில முக்கியமான இடங்கள்லாம் அவங்கள விட மாட்டாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. 1871 பிரிட்டிஷர்ஸ் வச்ச சட்டம். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கூட பெருசாக்குனாங்க 1923 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் சுதந்திரம் கொடுத்ததுக்கு பிறகு we abolished it and we named as denotified tribes. அப்படின்னா நோட்டிஃபை பண்ணாம அவங்க நோட்டிஃபை பண்ணாங்க, இப்போ அவங்கள நம்ம டீநோட்டிஃபை பண்ணி அதே முத்திரையில் தான் வச்சுருக்கோம். டீநோட்டிஃபை பண்ணதுக்கு பிறகு அவங்க அப்படி தான் நம்ம அதை டீநோட்டிஃபைடுனா இப்போ அதான அர்த்தம், அப்படி தான் வச்சுருக்கோம். டீநோட்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். டீநோட்டிஃபைட் அண்ட் நோமடிக் அண்ட் செமி நோமடிக் ட்ரைப்ஸ்ன்ற பேரில் வச்சுருக்கோம். அவங்களுக்கு கரெக்டான அங்கீகாரங்கள் கிடைக்கல, எஜுகேஷனில், ஹெல்த்தில், பார்ட்டிசிபேஷன்ஸ்லாம் அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றது அவங்களோட குற்றச்சாட்டு. எல்லா கம்யூனிட்டிஸும் சென்சஸில் கணக்கெடுக்கும் போது ஒரு செட் ஆஃப் பீப்புளை எஸ்சியில் ஆட் பண்ணி விட்ருவாங்க, எஸ்டியில் ஆட் பண்ணி விடுவாங்க, ஓபிசியில் ஆட் பண்ணி விடுவாங்க. இப்படி ஆட் பண்ணுறதுனால அவங்களுக்கு தனி உரிமைகள் கிடைக்கல, அவங்களால பார்கெனிங் பண்ண முடியலை அப்படின்றதுனால தே ஆர் ரைசிங் இஷ்யூஸ். அவங்களுக்கு தனி இது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. 2007 there is a கமிஷன், இதெல்லாம் ஆன்சர் ஷீட்டில் இம்பார்ட்டன்ட். இதத் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு 2007. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1200 டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா. அதில் 267 கம்யூனிட்டிஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் ஈவன் இன் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி. அவங்கள கண்டுக்கவே இல்லை, அவங்கள எதுலேயுமே இன்க்ளூட் பண்ணாமல் தனியாக வச்சுருக்கீங்க அப்படின்றது. 1200 கம்யூனிட்டிஸ் இருக்குன்றாங்க, பீப்புள்ஸ், செட் ஆஃப் குரூப்ஸ். சரியா, தமிழ்நாட்டிலே இருக்குது அந்த கம்யூனிட்டி. ஸோ அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா கமிஷன்ஸ் அமைக்கப்படணும். தேர்டு, ஒரு ஸ்கெடியூல் ஆட் பண்ணப்படணும். இவங்களுக்கு எஸ்சி, எஸ்டிக்கு இருக்கிற மாதிரி தனியாக ஒரு ஸ்கெடியூல் ஆட் பண்ணப்படணும். டேட்டா கலெக்ஷன் வேணும், எத்தனை மக்கள் இருக்காங்கன்னு தெரியணும் மொத்தத்தில். அதுக்கு அவங்களுக்கு தேவையான ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். வி ஹேவிங் ஒன்லி ஒன் ஸ்கீம் ஃபார் தோஸ் பீப்புள், த ஸ்கீம் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபார் டீநோட்டிஃபைட், சீடு ஸ்கீம்னு பேர். ஸ்கீமோட நேம் சீடு ஸ்கீம், ஸ்கீம் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ். புரியுதா? மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். இந்த ஸ்கீம் ஒன்றும் இல்லை, ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறது அவங்களுக்கு, காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு, நீட்டுக்கு, ஜேஇ இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் அந்த பிள்ளைங்க வரணும் அப்படின்றதுக்காக. ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, லிவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் ஹவுசிங், இதெல்லாமே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஃபைனல் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி சேஷல்ஸ். சேஷல்ஸோட பிரசிடென்ட் இந்தியா வந்திருக்காரு, தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். மேப் மட்டும் காமிச்சு, சேஷல்ஸ் அப்படின்றது டிஸ்பிளே த மேப் full screen. So you can see here சேஷல்ஸ்ன்றது வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கன் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு தான். அதோட பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவுக்கும் அவங்களுக்குமான ட்ரேட் ஜஸ்ட் 6000 மில்லியன் தான் இருக்குது. 6000 பக்கத்தில் தான் எக்ஸ்போர்ட் பண்ண, நம்ம தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். 64.88 மில்லியன் அளவுக்கான டாலருக்கு ஈக்குவலான இது பொருட்கள் நம்ம அவங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 18.96 மில்லியன் தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இட்ஸ் அ 2 ஐலண்ட், 115 ஐலண்ட்ஸ் இருக்குது. அதில் 2 குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று மாஹே குரூப்பு, இன்னொன்று கோரலைன் குரூப். இதில் 8 ஐலண்ட்ஸில் தான் மக்கள் இருக்காங்க, ஹேபிடேட்ஸ். மற்றது எல்லாமே சும்மா தான் இருக்குது. மாஹே குரூப் வல்கனிக் எரப்ஷன்ஸில் உருவானது. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டைவர்ஜென்ஸ் மிடோஷனிக் ரிட்ஜஸ் ஏரியா. ஒன்று வல்கனிக் ஐலண்ட்ஸ்னால உருவானது, இன்னொன்று கோரல் ரீஃப்ஸ்னால உருவான பாறைகள். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெய்பரிங் கண்ட்ரிஸ் மால்தீவ்ஸ், மொரிஷியஸ், கேமரோஸ், அப்புறம் ரீயூனியன் ஐலண்ட்ஸ், இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி கரண்ட் அஃபேர்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. Question number 1. With reference to the solid waste management rules 2026, consider the following statements. Statement number 1. These integrate principles of circular economy and extended producer responsibility. Statement number 2. They mandate assessment, biomining and bioremediation of legacy waste sites with reporting. Which of the statements given above is are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 2.
with reference to the Supreme Court judgment on menstrual health and hygiene in 2026, consider the following statement. Statement number 1, Supreme Court recognized menstrual health as a part of right to life and dignity under Article 21. Statement number 2, the court treated menstrual health as a welfare measure depend on executive discretion. Statement number 3, lack of access to menstrual hygiene facilities was held to violate bodily autonomy and privacy. Which of the statements given above is are correct? Options are A 1 and 3 only, B 1 only, C 2 and 3 only, D all of the above. Question number 3, with reference to the MP lads. Third, okay. So regarding rare earth corridors announced in Union Budget 2026-27, consider the following statement. Statement number 1, these corridors will be established in states that possess significant beach sand mineral deposits. Statement number 2, the primary mineral source for rare earths in these coastal corridors is monazite. Statement number 3, the initiative is overseen by National Industrial Corridor Development Corporation to the exclusion of state level agencies. Options are A only 1, B only 2, C all the 3, D none of the above. Question number 4, with reference to the MB-LAD scheme. Statement number 1, MB-LADS is a central sector scheme launched in 1993. Statement number 2, the Ministry of Panchayat Raj is responsible for issuing guidelines of MB-LADS. Statement number 3, the objective of MB-LADS is to create durable community assets based on locally felt needs. Which one of the following is correct in the respective of the above? Options are A 1 and 2 only, B 1 and 3 only, C 2 and 3 only, D all of the above. Question number 5. So 4 questions. So now we will see the answers for the previous. Question number 1, answer is B. Question number 2, answer is C. Question number 3, answer is B. Question number 4, answer is B. Question number 5, answer is C. So questions are displayed again. You can answer it from here. 3 people can move. Question number 2. Third question. Question number 4. So that's all. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.